மாயாஜாலமாக இருக்கும் சமரசிங்கவின் சொத்துக்கள். தனது சொத்து விவரங்கள் ஏனையவர்களுக்கு மாயாஜலமாக இருந்தாலும் தனக்கு அது அவ்வாறு இல்லை என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் இம்முறை தேர்தலில் மட்டுமல்ல இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களிலும் தான் முன்னிலைப்படுத்தியதாகவும் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி விபத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் உயிரிழப்பு. கிளிநொச்சி கனகராயன்குளம் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவர் பலியாகியுள்ளார். கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்று கொண்டிருந்த பாரவூர்தி வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் அதே திசையில் சென்று கொண்டிருந்த போது துவிச்சக்கர வண்டியில் மோதியுள்ளது. இதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் கீழே விழுந்துள்ளார். விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். ரணிலின் மாநாட்டை புறக்கணிக்கும் சஜித். ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார் என தகவல் கசிந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி நடைபெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு மாநாடு ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பத்திரமுலையில் உள்ள மொனோக் இம்பீரியல் ஹோட்டலில் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ளது. சாதாரண தர மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 9 வரை இணைய வழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு. மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக கொழும்பில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். மசாஜ் நிலையங்களை சட்டப்பூர்வமாக மாற்ற கோரிக்கை. இலங்கையில் மசாஜ் நிலையங்களை சட்டப்பூர்வமாக மாற்றி அதனை அங்கீகரிக்கப்பட்ட தொழில்துறையாக மேம்படுத்துமாறு இலங்கை மசாஜ் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசன்ன முனசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் இலங்கை மசாஜ் நிலைய உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பிரசன்ன கூறியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் வீரரின் தந்தையின் மறைவுக்கு மஹிந்த இரங்கல். இலங்கை கிரிக்கெட் அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் துனித் வெல்லோல கெவின் தந்தையின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் துனித் வெல்லோகெவின் தந்தையின் மறைவு குறித்து பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதிலே தனது இரங்கல் செய்தியை கூறி பாரிய வரி மோதலுக்கு பின்னர் இந்தியாவை புகழ்ந்து பேசிய டிரம்ப், இந்தியாவுடன் தனக்கு மிக நெருக்கமான உறவு உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தனிப்பட்ட நட்புறவை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டாமருடன் இணைந்து செகஸ் ட்ரம் ஊடகவியலாளர்களை சந்தித்து உரையாற்றிய போதே இதனை தெரிவித்தார்.